అందరికీ యుగాది శుభాకాంక్షలు. హ్యాపీ యుగాది టు ఎవ్రీవన్. யுகாதி பச்சடி செய்கிறதுக்காக ஆல்ரெடி ஈவினிங் வரும்போதே வேப்பம்பூ எல்லாம் பறிச்சிட்டு வந்திருந்தோம். ஸோ யுகாதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீட்டில். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கேசரி அண்டு வடை, அவ்வளோதான் நாங்கள் பண்ணியிருந்தோம். யுகாதி பச்சடி ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சு. வாழைப்பூ வடை அதுதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வாழைப்பூ வடைக்கு ஃபுல்லாகவே பிசைஞ்சிட்டு நல்லா புதினாலாம் நிறைய போட்டு ரொம்ப குட்டி குட்டி, எங்கள் வீட்டில் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வடைலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நல்ல சின்ன சின்ன வடையாக தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஸோ நல்லா சின்ன சின்னதாக நல்லா யுகாதிக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணியாச்சு. தோசை. ஸோ யூஸ்வலாக எப்போவுமே யுகாதிக்கு வந்து இந்த பருப்பு குருமா மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்து மறந்துட்டோம் பருப்பு ஊற வைக்கிறதுக்காக. மொச்சக்கொட்டை அதை நல்லா ஊற வச்சு தோலெல்லாம் உரித்து நல்லா நாங்கள் பண்ணுவோம். பட் இந்த முறை நாங்கள் ரொம்ப மறந்ததுனால லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஹாப்பியாக எல்லாமே செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த வருஷம்லேருந்து எல்லாருமே வந்து எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ மீன்வைல் வந்து நாங்கள் வந்து பால் நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு பக்கத்தில் வந்து குட்டி போட்டுருந்துச்சு, நாய்க்குட்டி. ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ணி சாமி கும்பிட்ட உடனே காலையிலேயே கொண்டு வந்து அவனுக்கு வச்சாச்சு. ஸோ வச்சதுக்கப்புறமா ஸோ எல்லாருமே நாங்கள் ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிட்டோம். தோசை, யுகாதி பச்சடி, மெயின் செலிப்ரேஷன் மெயின் பார்த்தே ஹீரோ யுகாதிக்கு அதுதான். அப்புறம் கேசரி எல்லாம் பண்ணி நல்லா சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா முடிச்சுட்டு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் பண்ணது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் எல்லோரும் போயிட்டு மறுபடியும் போயிட்டு யுகாதி ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணோம். ஹாப்பி யுகாதி.